திருச்சி அருகே காதலியை கத்தியால் அடித்து கொடூரமாக கொலை செய்திருக்கிறார் கள்ளக்காதலன். பாலில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து கொலை செய்தவர் போலீசில் சரணடைந்திருக்கிறார். கொலையின் முழு பின்னணி என்ன? திருச்சி மாவட்டம் துறையூர் அடுத்த களிக்க முடியான்பட்டி கிராமத்தில் வசித்து வந்தவர் மல்லிகா. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள வெண்ணந்தூர் கிராமத்தை சேர்ந்த மல்லிகா கணவனை பிரிந்து தனியாக வாழ்ந்து வந்தார். மல்லிகாவிற்கு துறையூர் அடுத்த கோனேரிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த பழனிசாமி என்பவருக்கும் திருமணத்தை மீறிய உறவு இருந்துள்ளது. மல்லிகாவும் பழனிசாமியும் கடந்த 5 வருடமாக கணவன் மனைவி போல ஒரே வீட்டில் சேர்ந்து வசித்து வந்துள்ளனர். இந்நிலையில் பழனிசாமிக்கு சொந்தமான பூர்வீக இடத்தை விற்பனை செய்து அதற்காக தான் வாங்கிய முன்பணம் 5 லட்சத்தை மல்லிகாவிடம் கொடுத்து வைத்திருந்துள்ளார். பழனிசாமி தன்னுடைய தேவைக்காக பணத்தை திருப்பி கேட்டபோது மல்லிகா பணம் இல்லை என்றும் வேறு ஒருவரிடம் கொடுத்து விட்டேன் என்றும் தெரிவித்துள்ளார். மல்லிகா செல்போனில் அடிக்கடி ஒரு சிலருடன் பேசியதை பழனிசாமி கண்டித்தும் இருக்கிறார். பண விவகாரம், சந்தேகம் என்று அனைத்தும் சேர்ந்து கொள்ள இருவருக்கும் இடையே அடிக்கடி வாக்குவாதமும் சண்டையும் ஏற்பட்டுள்ளது. ஆத்திரமடைந்த பழனிசாமி வெள்ளிக்கிழமை அன்று காலை மல்லிகாவிற்கு பாலில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்திருக்கிறார். மயக்கத்திலிருந்த மல்லிகாவின் மார்பு மற்றும் தலையில் அடித்து கொடூரமாக கொலை செய்திருக்கிறார் பழனிசாமி. மல்லிகாவை கொலை செய்துவிட்டு வருத்தமடைந்த பழனிசாமி துறையூர் காவல் நிலையத்தில் சென்று சரணடைந்து கொலை செய்த விவரங்களையும் தெரிவித்திருக்கிறார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு செல்ல வீட்டில் இரத்த வெள்ளத்தில் மல்லிகா உயிரிழந்து கிடந்தார். மல்லிகாவின் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக துறையூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிய போலீசார் பழனிசாமியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருமணத்தை மீறிய ரகசிய உறவு கொலையில் முடிந்திருப்பது இரு குடும்பத்தினரையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது.